ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல மைல்டு ஆட்டிசம் இருக்கு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஐ கான்டாக்டே இருக்காது, நம்ம கூப்பிட்டா கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். இப்போ நல்ல சேஞ்சஸ் இருக்கு. அவ எதுவுமே பண்ணாம தான் இருந்தா முன்னாடி. இப்போ தெரப்பி கொடுத்து தான் ஒன்று ஒன்றாவே முட்டி போட்டது, இப்போ பிடிச்சி நிற்கிறது, நடக்கிறது எல்லாமே இங்கே வந்து தான் அவள் பண்ணுறாளே. 0 to 6 இயர்ஸுக்குள்ள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அதற்கான தெரப்பி சிகிச்சை கொடுத்தோம்னா அவங்க ஓரளவுக்கு குணமாயிடுவாங்க. இப்போ இந்த பச்சை கலர் லைன் இருக்கு இல்லையா, இந்த பச்சை கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் ரூமுக்கு போகும். ஆக்சுவலாக யாரோட உதவி இல்லாமல் அவங்களே போயிட்டு ஒவ்வொரு தெரப்பி ரூமுக்கும் போயிடலாம். அதுக்கு இந்த லைன் கைட் பண்ணும் அவங்களுக்கு. இந்த டிஎன்ரைஸ்ன்ற ஒரு திட்டமே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசு தான் முதல்ல துவங்கியிருக்காங்க இந்தியாவிலேயே. ஒன் இந்தியா தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாருகா. தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்காக அரசு நடத்தக்கூடிய விடுதிகள் போன்ற தங்கும் விடுதிகள், அங்கே கிடைக்கிற நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் உதவித்தொகை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாங்க இன்னைக்கு நேரடி விசிட் பண்ண போகிறோம். இந்த விடுதிகள் ஒருங்கிணைந்த சேவை மையம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுமக்களுக்கு, அதாவது மாற்றுத்திறனாளிகள் மக்களுக்கு ஒரு அனைத்து வகையான சேவைகளும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மையமாக இருக்குது. அனைத்து வகையான சேவைனா ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மாற்றுத்திறனாளிக்குன்னா ஒரு சான்றிதழ் வேணும். அது அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு மருத்துவரால் கொடுக்கப்படும். அது அந்தந்த ஸ்பெஷலைசேஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசியோதெரப்பினா ஒரு ஆர்த்தோ டாக்டர் அந்த மாதிரி ஸ்பீச் தெரப்பி இந்த மாதிரி அவங்கவுங்க அசஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அவங்க ஒரு அடையாள அட்டை வாங்க முடியும். இந்திய அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கான யூடிஐடி கார்டுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இருந்தால் தான் மாற்றுத்திறனாளிக்கான அரசாங்க சேவைகள் எல்லாத்தையுமே அவங்க ஈஸியாக பெற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இந்த சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே நாங்கள் இங்கேருந்து நாங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான தெரப்பி 20 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு என்னென்ன தெரப்பி தேவைப்படுமோ இந்த தெரப்பிலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6 வகையான தெரப்பி தரோம் நாங்கள். அந்த தெரப்பி பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், சைக்காலஜி, ஸ்பீச் அண்ட் ஆடியோ, அது ஆப்டோமெட்ரி கண்ணுக்கு. ஸோ இந்த 6 வகையான தெரப்பி கொடுப்போம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் பின்தங்கிடக்கூடாதுங்கிறதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப கவனமாக இருக்காங்க. இங்கே தங்குறதுக்கு விடுதிகள் போன்ற இல்லங்கள் மட்டும் இல்லாமல் நடமாடும் சிகிச்சை வாகனங்களும் இருக்குது. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்காக இந்த வாகனங்கள் நேர்லேயே போய் ஃபிசியோதெரப்பி சிகிச்சை அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர்கள், நவீன தையல் இயந்திரங்கள்னு அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கு அரசு வழிவகை செய்யுது. உங்களுக்கு கிடைக்கிற அதிநவீன உபகரணங்கள், பேட்டரி ஆப்ரேட்டட் வீல் சேர்ஸ், கைகளால் தள்ள வேணாம், ஒரு பட்டன் அழுத்தினாலே போதும், அதுவாகவே போகும். ஸ்மார்ட் கேன் அண்ட் ஏஞ்சல் பிளேயர், பார்வைத்திறன் குறைபாடு உள்ள நண்பர்களுக்கு சாலையில் நடக்க உதவும் ஸ்மார்ட் ஸ்டிக் மற்றும் புத்தகங்களை வாசிக்க உதவும் ஏஞ்சல் பிளேயர். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு பின்னாடி 2 சக்கரங்கள் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள் வழங்கப்படுது. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இதற்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? பதில் 0. அரசு விடுதிகளில் தங்குறதுக்கு நீங்கள் ஒரு பைசா கூட கட்ட வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்லை, மாதம் ரூபாய் 2000 வரை பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படுது. மாற்றுத்திறனாளிகள் திருமணம் செய்து கொள்ள நிதி உதவியும் தங்க நாணயமும் வழங்கப்படுது. நீங்கள் சொந்தமாக கடை வைக்கவோ இல்லை தொழில் தொடங்கவோ நினச்சா வங்கி கடன்களில் அதிக மானியம் கிடைக்குது. சரி, இதை எப்படி அப்ளை பண்ணுறது? உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம். இல்லைனா tn.gov.in வெப்சைட்டில் இதற்கான ஃபார்ம்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட யூடிஐடி கார்டு இருந்தால் இந்த சேவைகள் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். தமிழ்நாடு அரசு இந்த திட்டங்களை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாகவும்
உலக வங்கியின் நிதியுதவி பெற்ற டிஎன் ரைட்ஸ் திட்டத்தின் மூலமாகவும் செயல்படுத்துது. பிறந்த குழந்தையிலிருந்து 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கு பேச்சு பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி வழங்கப்படுது. கடும் ஊனமுற்றோர் மற்றும் அறிவுசார் குறைபாடு உடையோரை அவர்களது பெற்றோர் இல்லாத நேரங்களில் கவனித்துக் கொள்ளும் இல்லங்கள். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காது கேளாதோருக்கான காக்லியர் இம்ப்ளான்ட் போன்ற உயர்தர சிகிச்சைகள் இலவசம். மாற்றுத்திறனாளிக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் 6 வகையான தெரப்பி கொடுக்குறோம் நாங்கள். சரிங்களா? பிசியோதெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், ஸ்பீச் அண்ட் ஆடியோ, ஆப்டோமெட்ரி, சைக்காலஜி. சரிங்களா? இந்த 6 வகையான தெரப்பியும் அரசாங்கமும் இலவசமாக தான் கொடுக்குது. இது அரசாங்கத்தோட மையம், இந்த அரசாங்கத்தால் நடத்தப்படுகிறது. நம்ம மக்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. நல்லா அவளுக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் இப்போ புடிச்சுன்னு நிற்கிறா நடக்கிறா. இன்னும் தனியாக பண்ணல, ஆனால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ தெரப்பி கொடுத்து தான் ஒன்றாவே முட்டி போட்டது, இப்போ புடிச்சுன்னு நிற்கிறது நடக்கிறது எல்லாமே இங்கே வந்து தான் அவள் பண்ணுறாளே. இது வந்து ஒரு ஸ்மார்ட் கேன். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளைண்ட்னஸ் பேஷண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். பிளைண்ட்னஸ் பேஷண்ட் இதை வச்சு தான் வாக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நியர்பையில் யாராவது இருக்காங்க வராங்க அப்படின்னா இதில் ஒரு வைப்ரேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி இங்கே தெரப்பி கொடுக்குறோம். இந்த மாதிரி தெரப்பிஸ்லாம் நம்ம வெளியே போக முடியாது. வெளியில் இப்போ ஒரு ப்ரைவேட் செஷன் போனோம் அப்படின்னா ஒரு தெரப்பிக்கே 1000 rupees, ஒரு செஷனுக்கே 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வீக்லி 2 செக்ஷன் அப்படின்னா 2000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்களால இந்த மாதிரி வந்து பே பண்ணி தெரப்பிஸ் அட்டென்ட் பண்ண முடியாது. அவங்களுக்காக தான் வந்து இங்கே ஃப்ரீயாக கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி தெரப்பி சென்டரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து என்ட்ரன்ஸ் தெரப்பி உங்களுக்கு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 6 டைப் ஆஃப் கலர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாற்றுத்திறனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் சொல்லி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து இந்த பச்சை கலர் லைன் இருக்கு இல்லையா? இந்த பச்சை கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் ரூமுக்கு போகும் ஆக்சுவலா. ஓகே. ஓ, அதை ஃபாலோ பண்ணலாம். ஆமா. இப்போ வந்து ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி தவிர மற்ற மாற்றுத்திறனாளி வரானா யாரோட உதவி இல்லாம அவங்களே போயிட்டு ஒவ்வொரு தெரப்பி ரூமும் போயிடலாம். அதுக்கு வந்து இந்த லைன் வந்து கைட் பண்ண அவங்களுக்கு. இப்போ இந்த பச்சை லைனை வந்து அவங்க தொடர்ந்து பார்த்துருப்பாங்கன்னா அது ஸ்பெஷல் எஜுகேஷன் ரூம்ல போயிட்டு என்டர் ஆகும். ஓகே. அப்புறம் இந்த எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் தெரப்பிக்கு அந்த ரூம்ல போய் முடியும். அந்த எல்லோ கலர் அந்த லைனை பார்த்துட்டே போனா அங்க போய் அவங்க நின்னலாம், உள்ள போயிடலாம். அது ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரபிக்கு போகும் அந்த ரூம், அந்த லைனு. ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கு போகும், அப்படியே பார்த்துட்டு போகலாம். பிளாக் வந்து ஆப்டோமெட்ரி கண்ணுக்கு இந்த கலரு. ப்ளூ வந்து ஆடியோ அண்ட் ஸ்பீச் ரூம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து இந்த பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்வை மாற்றுத்திறனாளி கூட வந்து எங்கேயும் ஹிட் பண்ணாம எங்கேயும் போதிக்காம இருக்கிறதுக்காக இங்க எதுவுமே ரூம் தடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாமே ஸ்கிரீன் போட்டு தான் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்கேஸ் ஒரு வால் இருக்குன்னா கூட அங்க வந்து இது மாதிரி டைல்ஸ் போட்டுருப்பாங்க அவங்க. ஓகே. ஓகே. ஸோ இந்த டைல்ஸ் அவங்க சென்ஸ்ல அவங்க காலில் வந்து அவங்க படும்போது அவங்க உஷாராயிடுவாங்க. எங்கேயோ தடுப்பு இருக்குதுங்க, இதை வந்து அவங்களுக்கு இண்டிகேட் பண்றது தான் இந்த டைல்ஸ். உங்களுக்கு இப்போ நான் எதுக்கு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஸ்பீச் அண்ட் ஆடியோ ரூமுக்கு வந்து போகும்போது இந்த பாருங்க அந்த லைன் போய் வந்து கடைசியில் அங்கே முடியுது பாருங்க. அந்த ரூமுக்கு போயிட்டு அவங்க தெரப்பி எடுத்துக்கலாம். அவங்க முடிச்சுட்டு மறுபடியும் வெளில வந்தாங்கன்னா அதே போல அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 1க்கு மேற்பட்ட தெரப்பி எடுப்பாங்க. ஒரு சிலர் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இந்த மாதிரி தெரிப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஸ். இப்போ ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க 4 பக்கமும் போலன்ற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் இருக்கு உங்களுக்கு. ஓகே. சோ இந்த பக்கம் போனாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 தெரப்பி ரூம் போலாம். இப்படி ஸ்ட்ரைட்டா போனாங்கன்னா சைக்காலஜி ரூம் போலாம். ஓகே. இப்படி போனாங்கன்னா ஆப்டோமெட்ரி கண்ணுக்கு பார்த்து போலாம். ஓகே. ஓகே. சோ இது வந்து எல்லா பக்கத்தும் எல்லாத்தையுமே இணைக்கிற ஒரு பகுதி. ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிக்கு எந்த ஒரு இப்போ வந்து அவங்க பார்வை மாற்றுத்திறனாளியே யாருடைய உதவி இல்லாம இந்த தெரப்பி சென்டருக்கு வந்து அவங்க தெரப்பி எடுத்துட்டு அவங்க வெளில போகலாம். குழந்தைக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல மைல்டு ஆட்டிசம் இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1.5 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு ஐ கான்டாக்டே இருக்காது, நம்ம கூப்பிட்டா கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். இப்போ வந்து நல்ல சேஞ்சஸ் இருக்குது. இப்போ கூப்பிட்டா திரும்பி பார்க்குறான், பேர் சொன்னால் என்னம்மான்னு கேட்குறான். இப்போ தான் அம்மாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. இப்போ 4.5 வயசு ஆகுது அவனுக்கு.
ஃபர்ஸ்ட் வந்து அம்மா அப்பா 2 பேர்கிட்ட தான் இருப்போம். இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகிற எல்லாமே பண்ணுறான். இங்கே தெரபிஸ்ட் நல்லா சொல்லி தராங்க, ஓடி பண்ணுறாங்க, ஸ்பீச் கொடுக்குறாங்க, அப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்குறாங்க, ஃபிசியோதெரப்பி கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லாவே சொல்லி தராங்க, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. குழந்தைங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட ஐக்யூ லெவல் அசஸ் பண்ணிவிட்டு அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு IEP இண்டிவிஜுவல் எஜுகேஷனல் பிளான் போடுறோம். இந்த இண்டிவிஜுவல் எஜுகேஷன் பிளான் பேஸ்ட் ஆன் த கிட்டோட ஐக்யூ லெவலை பொறுத்து இருக்கும். இப்போ ஒரு குழந்தை 6 இயர்ஸ்க்குள்ளே வரானா அதுக்கு தகுந்த மாதிரி IEP இருக்கும். இதே 15 இயர்ஸ் கிட் வரான் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து அவனோட கோல்ஸும் IEPயும் நாங்கள் செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அந்த கோல்ஸ் என்ன செட் பண்ணிப்போம் அதுக்கு ரிலேட்டடாக நாங்கள் குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்க ஆரம்பிப்போம். என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி, இப்போ சின்ன குழந்தைங்க வந்தாங்கன்னா பேசிக்காக அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ ஷேப்ஸு, அப்புறம் வந்து ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டி, கலர்ஸு, நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இங்கே மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் கேசஸ் வராங்க, CP கிட்ஸ் வராங்க. ஸோ எல்லா ரீஹாபிலிட்டேஷன் ரிலேட்டடான, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு இதில் வந்து இங்கே ஹைடெக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அது முற்றிலும் ஃப்ரீயாகவும் தராங்க இங்கே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது CPM சொல்லுவோம். ஆக்சுவலி CPM வந்து லெக்ஸ்க்கு கொடுக்குற CPM, சரிங்களா? ஸோ இப்போ பாசிவ் மூமெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஸ்ட்ரோக் கேசஸ்க்கு கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பெயின் இருக்குது, ஸ்பாசம் இருக்குது அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து IFT, TENS இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் கொடுப்போம். அண்ட் தென் வந்து ட்ரெட்மில்ல வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷண்ட்ஸ்க்குமே இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே இது பெல்ட் கொடுத்து அவங்களுக்கு பெல்ட் மூலயமா சப்போர்ட்டட் வாக்கிங் ட்ரெயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மெரைன் வீல், இது ஆக்சுவலி மெரைன் வீல் வந்து அவங்களுக்கு ஷோல்டர், ஈவன் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஷோல்டர் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் வாக்கிங் பேரலல் பார் இது. ஸோ பேரலல் பாரில் மிரர் வச்சு வாக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஸோ அவங்க நார்மல் சைடு எப்படி எடுத்து வைக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பிரெயின் ஸ்டிமுலேஷன் மூலயமா அப்நார்மல் சைடு, ஒரு சைடு தான் அஃபெக்ட் ஆகிருக்கும் இல்லையா ஸ்ட்ரோக்கு, அப்நார்மல் சைடும் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பேரலல் பாரில் மிரர் மூலயமா வாக்கிங் கொடுக்குறோம். அண்ட் தென் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா CPM லெக்குக்கு, அதே மாதிரி இது வந்து அப்பர் லிம் மீன்ஸ் நம்ம கைக்கு யூஸ் பண்ணுற மிஷின் இது. ஸோ இதில் வந்து கையை நீட்டி மடக்கிறதுக்கு, ஷோல்டரில் அப்டெக்ட் பண்ணி இறக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே மாற்றுத்திறனாளிங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூலு, ஸ்பெஷல் ஸ்கூலு, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கு, ஸோ வேறு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வேறு இங்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி அவங்க நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேலைக்கு தேவைப்பட்டால் இன்கேஸ் அவங்களுக்கு படிக்க முடியாது, அவங்க ஒரு வேலைக்கு சேரலான்றா அந்த மாதிரி நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம் நாங்கள். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர்னால ஒரு மாற்றுத்திறனாளி இங்கே வந்துட்டோம்னா அங்கே தெரப்பி முதல் சர்டிஃபிகேட் முதல் அவங்களுக்கு எஜுகேஷனில் வந்து எல்லா விஷயமும் எங்கள் கிட்ட இருக்குது நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் நாங்கள் மற்ற நிறுவனங்களோட நாங்கள் வந்து ஒரு டைப் வச்சுட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு பரிந்துரை பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நாங்கள் ஒரு முன்னேற்றத்திற்காக நாங்கள் வந்து இங்கே அந்த மாதிரி விஷயங்களும் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் Subscribe to One India and never miss an update. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.